இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி, ரிலேஷன் நேம் இந்த மாதிரி அனைத்து விவரங்களையும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இசிஐ நெட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா eci.net.eci.gov.in இசிஐ யூனிஃபைட் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஓட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷனும் அபோட் எலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஓட்டர் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓட்டர் சர்வீஸ்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு ஃபில் ஃபார்ம் 8 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ண தான் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலே ஃபில் ஃபார்ம் 8 சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷனும் அதர் எல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலாம் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், பார்ட் நம்பர் இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எல்டர் ரோல் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் டிக் பண்ணணும். அதை நீங்கள் டிக் பண்ணால் எல்லா ஆப்ஷனுமே கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இல்லை ரீப்ளேஸ்மெண்ட், எபிக், பர்சன் வித் டிசபிலிட்டி அதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் 8 வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு வரும். அதில் உங்களோட நேம், எபிக் நம்பர் ரெண்டுமே ஷோ ஆகும். அதை செக் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செக் பண்ண பிறகு இதில் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ண தேவையில்லை. இது கம்பல்சரி கிடையாது. ரெட் கலர் ஸ்டாருக்கு ஆப்ஷன் தான் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுறதாலும் மொபைல் நம்பர் உங்களுது அல்லது உங்களோட ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். இதில் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், எபிக், ரெக்வஸ்ட் ஃபார் மேக்கிங் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செகண்டாக இருக்க கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் ரோல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை டிக் பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எல்டர் ரோல் சொல்லியிருக்கும். இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், ரிலேட்டிவ் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா நேம்ன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதற்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டீட்டெயிலாக எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம்ன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். நேம்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் வந்து ஃபஸ்ட் நேம்,
சர்நேம் ரெண்டுமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேமில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் வந்துடும். தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு சர்நேம் ஏச்சும் என்டர் பண்ண நினச்சிங்கன்னா சர்நேமும் என்டர் பண்ணிக்கிங்க. நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. மிஸ்டேக்காக என்டர் பண்ணிங்கன்னா அதேமாதிரி தான் ஓட்டர் ஐடியிலையும் வரும். சர்நேம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக நேம் ப்ரூஃப்க்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கும். இது 2 டைப்புக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட் தான் இருக்கணும். செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு எதில் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கோ ஆதார் கார்டு எந்த டாக்குமெண்ட்டில் நேம் கரெக்டாக இருக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அது உங்கள் கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு பிளேஸ் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக ஜெண்டர் கரெக்ஷன் பண்ணுறது தான். ஜெண்டர் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெண்டர் மாற்றிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவே டேட் ஆஃப் பர்த்னா டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை டிக் பண்ணி உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு எதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இதுவே வந்து ரிலேட்டிவ் நேம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா ரிலேட்டிவ் நேம் இங்கிலீஷையும் என்டர் பண்ணணும், தமிழையும் என்டர் பண்ணணும். ரிலேட்டிவ்க்கான சர்நேம் இருந்தால் அதையும் என்டர் பண்ணிக்கிங்க. அதையும் இங்கிலீஷ்லையும் தமிழையும் என்டர் பண்ணிவிட்டு இதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ரிலேட்டிவ் நேம் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அட்ரஸ் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹவுஸ் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணணும். அடுத்ததாக தமிழ்லையும் என்டர் பண்ணணும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸில் இங்கிலீஷ் நேம், செகண்ட் பாக்ஸில் வந்து தமிழ்லையும் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர், உங்களுடைய தாலுக், அடுத்ததாக உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டாக்குமெண்ட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்லோட் அட்ரஸ் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மொபைல் நம்பர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர்னு ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். ஃபோட்டோ மாற்ற போகிறீங்கன்னா ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 4.5 to 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் வந்து டேட் இருக்கும் அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பிளேஸ் வந்து உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கேப்சா கூட இருக்கும். கேப்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க.